பொண்ணை கூட்டு போறான் அறிவான ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிறேன். விஜயனாவும் அசிங்கமா பேசினாரு, அவர் கூத்தாடின்னு சொன்னது அதெல்லாம் வந்து விஜயனா வந்து கண்டு கூட மாட்டார். இப்போ இதுல பிரச்சனை என்ன தெரியுங்களா, இவங்க பார்வை வந்து அந்த குழந்தைங்களை எப்படி பாக்குறாங்க, இவங்க எப்படி பாக்குறாங்கன்னு புரியுது. உன் பொம்பளை குள்ளைய நீ தொட மாட்டியா, வாழ்த்த மாட்டியா? ஒரு காணொலி பார்த்துருந்தோம். அந்த காணொலியில் வந்து மக்கள் எல்லாருமே பேசுறாங்க, எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை அது எல்லாமே டைரக்டர். என் பொண்ணெல்லாம் கையை மேலே வச்சு தான் நான் செருப்பாலே அடிச்சிருப்பான். பேசினது என்ன தப்பு இருக்கு? ஒரு நடிகர் எங்க மேல கை போட்டு இருந்தா அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? திரு வேல்முருகன் அவர்கள் வச்ச ஒரு குற்றச்சாட்டு. டிவிக்கே டைரக்டா எங்கேயுமே வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனா இந்த நியூஸ்ல வந்து டிவிகே உடைய வழக்கறிஞர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை நான் பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஆனா அவங்க சொன்ன நபர் மட்டும் அதுல பண்ணல, இன்னும் 2-3 பேருக்கு மேல பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சது இவ்வளவுதான், இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து நேஷனலில் இருக்கிற போர்டு வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு. அந்த கம்ப்ளைண்ட்டை கேஸாக ஃபைல் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிடுச்சு. ஆனால் இங்கே இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற குழந்தைகள் காப்பு இதில் விஷயமா ஃபைல் பண்ணியிருக்காரு, கேஸ் கொடுத்துருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் அதை என்ன அக்செப்ட் பண்ணாங்களா, அது என்ன அடுத்த ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியல. இது 2 விஷயம். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜயனா செஞ்சது குட் டச். ஓகேங்களா, அந்த குட் டச்ன்றது விஷயமே என்ன, டச்னாலே பேடுன்றது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்குன்றது தான் எனக்கு புரியுது. அவங்க எந்த அளவுக்கு பின்னோக்கி இருக்கிறாங்க. நான் சென்னையில் இருக்கிறனால இந்த விஷயத்த சொல்லலை. அங்கே இருந்த பசங்களாம் யார் அப்படின்னா, விஜயனோட பசங்க வயசு தான். ஓகேங்களா, அவங்க இன்னும் அவரோட பொண்ணுக்கும் அவர் பையனுக்கும் ஏறத்தாழ அந்த டிஃப்ரென்ஸில் தான் இருப்பாங்க. அவர் பையன் இப்போ தான் காலேஜ் படிக்கிறாரு, முடிச்சிட்டாரு, டைரக்ஷன் போயிட்டாரு. பொண்ணு இன்னும் காலேஜில் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே, எனக்கு அதுக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஓகே, நமக்கு அந்த ஏஜ்ல இருக்கவங்க அவங்க தோல்ல கை போடுறது, தோல்ல தாங்க சார் கை போட்டிருக்காங்க. அது தப்பான டச்சுன்னு நீங்க எப்படி அதை பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. அது ஒரு குழந்தைய வந்து தூக்கி ஒரு தாயை முத்தம் இடுற மாதிரி தான் அவர் ஒரு குழந்தைக்கு முத்தம் இடுறாரு. இது வந்து சமுதாய சீர்கேடுன்ற லெவலுக்கு அது பேசுறோம் அப்படின்னா, அது இதை பத்தி தப்பா பேசுறவங்க என்ன சொல்றது? இந்த இடத்துல அவங்க, அதாவது தாவாக்கா சரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செயல் வந்து பெண்களை தொடலாம், பொது இடத்துல பெண்களை தொடலாம் அப்படிங்கிற ஒரு முன் உதாரணமாக ஆகிடும், அதனால சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் ரொம்ப பின்னோக்கி இருக்காங்கன்னு பார்க்குறேன் சார். ஓகே, இந்த கருத்தை நான் கேட்கும் போது வந்து அவங்க வந்து ரொம்ப பேக்வேர்டாக இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இன்னைக்கு மெட்ராஸில் இருக்கிற முக்கால்வாசி பேர் யார் சார், ஊர்லேருந்து எல்லாம் வந்தவங்க தான் சார். ஓகேங்களா, அவங்க இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கிற சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிறவங்க, இங்கே இருக்கிற சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழறோம். ஓகேங்களா, இன்னைக்கு ஸ்கூல் போகிற பசங்களுக்கு குட் டச் என்ன, பேட் டச் என்ன ஸ்கூல்லேயே சொல்லி தராங்க. சின்ன வயசுலேருந்தே சொல்லி தராங்க. ஓகேங்களா, இன்னைக்கு நான் இல்லை, ரொம்ப வருஷமாகவே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, மேபி அவங்க இந்த கேஸ் போட்டவங்க இவங்கெல்லாம் படித்த காலத்தில் அது இல்லைன்றனால அவங்க பிள்ளைகள் என்ன கற்றுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ அது இவங்க என்ன எக்ஸாம்பிள் செட் பண்ணுறாங்க இவங்களுக்கு அப்படின்னா, ஒருத்தன் வந்து பேட் டச் கொடுத்தா தப்புனா தப்பு. ஆனால் ஒரு அண்ணனா, ஒரு அப்பாவா, ஒரு சகோதரனா வந்து ஒரு அரவணைப்பது. ஓகேங்களா, அது வந்து ஹக்குன்னு கூட சொல்ல மாட்டேன், ஒரு அரவணைப்பு. அந்த அரவணைப்பை வந்து தப்பா பார்க்குறாங்கன்னா, அந்த பார்க்குறவங்க அணைப்பதுன்னு சொல்லியிருக்காங்களே, இவங்க சைட்லேருந்து அணைப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க புத்தி சார், அது அவ்வளோதான் சார். நான் இன்னும் கேவலமாக அவங்கள மாதிரி கேவலமாக நம்ம பேசக்கூடாது. ஓகேங்களா, அது அவங்களோட புத்தி, அவ்வளோதான். அது சிம்பிளாக முடிச்சிடணும். இதை நம்ம போன தடவை இதை பேசும்போது சொல்லியிருந்தேன், எல்லார் மனசுக்குள்ளேயுமே ஒரு கன்சர்வேட்டிவ் தாட் வரும். ஓகேங்களா, ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் லைஃப்பில் வரும். அவங்க என்னதான் ரொம்ப மாடர்ன் ஃபார்வர்டுன்னு சொல்லிக்கிட்டாலுமே கன்சர்வேட்டிவ் தாட்ன்றது ஒன்று வரும். அவங்க வீட்டில் இருக்கவங்க விஷயம், இல்லைன்னா அவங்க மனைவியாக இருக்கட்டும், இல்லை அவங்க குழந்தைக்குன்ற ஒரு போது கன்சர்வேட்டிவ் தாட் வரும். ஆனால் அந்த கன்சர்வேட்டிவ் தாட்ன்றது மற்றவங்களுக்கு போதிக்கிற விஷயம் கிடையாது. நம்ம சொசைட்டியாக எங்கே நகர்றோம், எங்கே போயிட்டு இருக்கோம், அந்த விஷயம்லாம் முக்கியம். ஓகேங்களா, இன்னைக்கு அந்த குட் டச்சும் பேட் டச்சுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க இந்த டச்னாலே அது பேடு தான் அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஹக்லியோ அந்த இதில் வந்து இருக்க வார்ம்த் வேற, நீங்க அவங்க மீன் இருக்கிற விஷயத்துல இருக்க அர்த்தம் வேற. அந்த பேசிக் அர்த்தம் கூட புரியாத அளவுக்கு இருக்கிறாங்களான்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். வேணும்னே குற்றம் சாட்டணும், இந்த விஷயத்த பெருசாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு போறாங்க. இதனால விஜயனாக்கெல்லாம் ஒன்றும் பாதிப்புலாம் இல்லை சார். ஓகே, ஏன்னா உங்க சைட்ல நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க அங்கேருந்து ரொம்ப சிம்பிளா தான் சார் கேட்டாங்க. அவர் வந்து விஜயனாவும் அசிங்கமா பேசினாரு, அவர் கூத்தாடின்னு சொன்னது அதெல்லாம் வந்து விஜயனா வந்து கண்டு கூட மாட்டார். ஓகேங்களா, பர்சனலாக அவருக்கு வந்து அது ஹர்ட் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா, ஆனால்
தப்பு வந்து எல்லா தாய்மார்களையும் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் வந்து மொத்தமா அந்த பெண் குழந்தைகள் எல்லாரையுமே இழிவுபடுத்தி பேசினது. ஓகேங்களா? அவர் வந்து சொன்ன வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த 2 கிராம் கொடுத்தா ஒரு வார்த்தை சொன்னார், அழைச்சிட்டு போயிடுறீங்க, ஒரு வார்த்தை சொன்னாரு. அந்த வார்த்தையை சொன்னா தப்பாயிடும். ஓகேங்களா? நான் சொன்னாலும் பீப் தான் போடுற மாதிரி இருக்கும். புரியுது. அந்த மாதிரி இருக்கிற அவங்க மேல இருக்க தப்பை வந்து மறைக்கிறதுக்கு விஜயண்ணா மேல ஒரு டிஃபேம் பண்ணலாம், இது மூலியமா டிஃபேம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன சொல்றேன், இந்த கருத்து கணிப்பு பண்றது, வெளியே போயிட்டு அந்த விஷயத்தையும் நான் இதுக்குள்ள வரேன். நம்ம ஒரு காணொளி பார்த்துருந்தோம். அந்த காணொலியில் வந்து மக்கள் எல்லாருமே பேசுறாங்க, எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாமே டைரக்டர் இருக்கு. ஓகே, நான் அதை கிளியரா பார்க்குறேன். ஒரு நேச்சுரலாலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, அது கிளியரா டைரக்டர் பேக்ரவுண்ட்லாம் கிளியர் பண்ணி அந்த ஸ்டாண்ட்ஸ், அந்த லைட்டிங்கு, நான் அது நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாதா சார்? அதை பார்க்கும் போதே தெரியுதுல்ல சார், அது எல்லாமே டைரக்டர் தான் சார். ஓகே, அவங்க சைடுல சப்போர்ட்டை யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, அந்த விழாக்கு வந்தாங்க இல்லையா, அந்த பெண்கள்கிட்டயும் தாய்மார்கள்கிட்டயும் அவங்க கிட்ட கேட்கணும். அவங்க கிட்ட கேட்டா உண்மை என்னன்னு தெரியும். இப்போ நம்ம வந்து நேஷனல்ல வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா, இவங்க தொண்டர்கள் டிவிக்கு தொண்டர்கள் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதுக்கு கேஸ் எப்படியும் ஃபைல் ஆகும், அதுக்கான விஷயங்கள்லாம் ப்ரொசீட் ஆகும். அன்னைக்கு வந்து அது என்ன ஸ்டெப் மூவ் ஆகுது, அப்போ அன்னைக்கு வேல்முருகன் அப்பீரை என்ன மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்க போறான்றது நமக்கு தெரியும். பதில் அன்னைக்கு கோர்ட்டே கொட்டி அனுப்ப போகுது. ஓகேங்களா? சேம் இவங்க கொடுத்ததுக்கான இவங்க சொன்ன ஒரு புகார் இருக்குல்ல, இதுக்கு உங்க சைட்ல இருந்து ரிப்ளை அப்படிங்கறத எதிர்பார்க்கக்கூடியது தானே? ஆக்சுவலா வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பெண்களை அவர் வந்து தப்பா பேசினான்னு தான் நம்மளோட பிரச்சனையே. ஓகேங்களா? நம்ம அதுக்கு தான் வந்து இது பண்றோம். ஓகேங்களா? கோவப்படுறது முக்கியமான விஷயம். கண்டிப்பா அவங்க வந்து இது எல்லாத்தையுமே விஜய் நம்ம மேல திருப்ப பாக்குறாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டி அது அவங்களுக்கு எனக்கு கொடுத்த டாஸ்காக கூட நான் அதை பார்க்குறேன். ஓகேங்களா? இதை விட மன்னிப்பு கேட்க மாட்டேன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததா இருக்கட்டும், உங்களை இதெல்லாம் கீ கொடுத்து சார், அது என்னன்னாலும் திமுக எம்எல்ஏ தான் சார், திமுகவோட கைக்குள்ளேயே தான் வேலை செய்வார், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அவங்க கிட்ட இந்த கேள்வி வைக்கும்போது அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, அந்த தொடுதலை வந்து நாங்கள் தவறாக பார்க்கல, உங்களுடைய பார்வை தவறாக இருக்குது, அவருடைய பார்வை தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து வந்ததுமே என்னன்னா, அங்கே எங்கேயுமே ஆமாம் அங்கே எங்கேயுமே ஒரு பேட் டச் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி பொதுவெளியில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. மேபி அந்த இடத்துல ஒரு பேட் டச்சாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு தாய்மார்கள் கண்டிப்பாக அத்தனை பேர் எதிரில் இருக்காங்க சார், அது கேமரா படம் பிடிக்குது இதெல்லாம் இருக்கு சார். அதை முதல்ல அந்த ஒரு தப்பான எண்ணம் முதல்ல எப்படி மைண்டில் கிராஸ் ஆகுதுன்றது தான் கேள்வியே. ஓகேங்களா? அந்த நமக்கு அந்த வீடியோ காணொலி பார்க்கும்போது எமோஷனலாக கனெக்ட் ஆகணும். இவங்களுக்கு எந்த ஆங்கிளில் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அப்பா இப்போ இதில் பிரச்சனை என்ன தெரியுங்களா, இவங்க பார்வை வந்து அந்த குழந்தைங்களை எப்படி பார்க்குறாங்க, இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு புரியுது. உன் பொம்பளை குள்ளைய நீ தொட மாட்டியா, வாழ்த்த மாட்டியா, அந்த ஒரு பேசிக் அடிப்படை தான். அப்போ உங்க வீட்டுக்கு இருக்கிற குழந்தை நீ எப்படி பாக்குறன்ற கேள்வி இங்க வந்துருது. நான் அதை அந்த அளவுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது கோவம் வருது அந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கும் போது. நீ சமுதாயத்துக்கு என்ன கற்பிக்கிறன்னு இருக்கு, அதை நீ மேடையில் போட்டு பேசின, தப்பா பேசின, தப்பா பேசிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன்ற, நீ அதாவது நீ இல்லாத கட்சி, நீ தலைவரே இல்லாத கட்சி, நான் வந்து ஒருமையில பேசுற மாதிரி தான் இருக்கு. எனக்கு அது உள்ள இருந்து வருது சார். அவர் மரியாதையை கெடுத்துக்கிட்டார். எனக்கு நல்ல மரியாதை, நம்ம பேசிக்கும் போது தெரியும், நல்ல மரியாதை வச்சிருந்தேன் அவர் மேல. இப்பயும் உள்ள ஒரு ஓரமா என்ன இது இருக்கு, ஒரு சின்ன கரிசனை, என்ன இது திமுக இப்படிலாம் பேசி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு 20 வருஷமா சம்பாதிச்ச பேர் அசிங்கப்பட்டு கெடுத்துக்கிறாரு இவர். நாளை பின்ன இந்த கூட்டணி நாளைக்கு பிரேக் ஆகுமோ ஏதாவது ஆகும் போது இவர் எங்க போய் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார்? மக்கள் வந்து மக்களுக்கு மறதி இருக்கு, ஆனா இதெல்லாம் வந்து தன்னோட மான பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் ஒரு நல்ல மனுஷன் மேல கேஸ் போடுறன்ற கொண்டு வந்து இதெல்லாம் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பயும் எங்க ஸ்டாண்ட் சிம்பிள், அவர் பேசுன தப்பு, மன்னிப்பு கேட்கணும். ஓகே, இன்னொரு வழக்குமே இருக்கு. என்னன்னா, திரு விஜய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து முற்றுகை இடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடார் சங்கத்து சார்பாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அதே நிகழ்ச்சியில் காமராஜர் அப்படின்னு விஜயை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெற்றோர் வந்து சொல்லியிருந்தாங்க. இளைய காமராஜர். ஆமாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே சைட்லேருந்து ஒரு போஸ்ட் ஓட்டும்போது இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு பேரை எழுதி பின்னாடி வந்து காமராஜர் நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க. யார் செஞ்சாலும் தப்பு தான் சார். அதாவது ஒரு சராசரி அறிவு இருக்கிறவங்க வந்து செய்ய மாட்டாங்க. இது கண்டிப்பா வந்து டிவிகே காரங்க யாரும் செஞ்சிருக்க. ஏன்னு சொல்லிடுறேன், ஏன்னா வந்து மேடையில் அந்த ஒரு பேரண்ட் இதை சொல்லும் போதே விஜயன்னா அவர் தோல்ல கை போட்டு இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி நகுந்து, அவர் முகத்தை கூட காட்டல, பேசினவர் பின்னாடி போயிட்டாரு அவர். நீங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காணொலியை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அது அவரே ஏத்துக்கலன்றது தான் பாயிண்ட்.
ஓகேங்களா. இதை பற்றி வந்து டிவிகே தொண்டர்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு நான் உண்மையில அதை நான் நம்பலை. ஓகேங்களா. இதுவும் டிஎம்கேவோட ஐடிவிங்கோட வேலையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு யாரா இருந்தாலுமே ஒரு சராசரியா இப்போ வந்து இவரோட ஒன் ஆஃப் த கொள்கை தலைவருங்க, அவங்கள சேர்ல உட்கார வச்சுட்டு இவர் நிப்பாருன்னா அது ஒரு லாஜிக். ஓகேங்களா. டிவிகேல இருக்கவங்க யாராவது டிசைன் பண்ணியிருந்தா இது ஏஐ ஜென்ரேட்டட். ஓகேங்களா. யாராவது அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் அது அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருப்பாங்க. யாராவது பண்ணியிருக்கணும்னு நினைச்சு பண்ணாலுமே அப்படிதான் கொடுத்துருவோம். ஏன்னா இது மேலிருந்தே வந்துடுச்சு. இந்த விஷயம் அவருக்கே விருப்பம் இல்லாதப்போ அதை பத்தி யாரும் இந்த தொண்டர்களும் அதை செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது செஞ்சிருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து வாலண்டியரா வந்து ஒரு விஷயத்த கிண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வராங்க, வேற எதுவும். ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்று வருது. ஓகே, அந்த இடத்துல விஜய் வந்து அதை ஏற்கல, அது வந்து எனக்கு இல்லைங்க இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் பண்ணாரு. ஆனால் வாய் வழியாக அதை சொல்லியிருந்தா இல்லை நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இவர் இப்போ பேசினார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் யார் இதை சொன்னாங்களோ. அவர் முதுகு பின்னாடி இவர் என்ன சொன்னார்னு அவர்கிட்ட கேட்டால் கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே. ஏன்னா பேசுகிற பசங்களே வந்து இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு. நான் அடுத்து சிஎம்மாக வருவேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது, கட்சி எலெக்ஷன் பற்றியே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட மைக்கே கொடுத்தாரு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தலைவர் அவர். இப்போ அடுத்து 13ஆம் தேதி நடக்க போகுது. 13ஆம் தேதியும் 3வது கட்ட நிகழ்ச்சி நடக்க போகுது. அப்படிங்கும்போது இந்த ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் முன்னாடி இருக்குல்ல, ஸோ அந்த குற்றச்சாட்டுக்கான பதில் அங்கே எதிர்பார்க்கப்படுமா? அவர் எப்பவும் போல எப்படி வந்து மாணவர்களை ட்ரீட் பண்ணுறாரோ அப்படியே தான் ட்ரீட் பண்ணுவார். ஓகே. அவர் மனசுல சலனம் இல்லை. ஓகேங்களா. அதனால வந்து இவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அவரோட மேடையில் அவர் என்ன செய்ய போறாரோ அதுதான் பதில். புரியுது. ஓகேங்களா. ஏற்கனவே சொல்லிட்டாரு, அடுத்த இதுக்கும் சேர்த்து பேசுன்னு சொல்லியிருந்தாரு. பட் எதிர்பார்க்கலாமா இல்லையான்ட்டு, ஏன்னா இந்த குற்றச்சாட்டு வந்து அந்த நிகழ்வு மேல தான் பதில் சொல்ல ஆக்சுவலா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சார். ஓகேங்களா. இது பாக்குறவங்க பார்வை தப்பு. இந்த மாதிரி அரசியல்ல நேரடியா எதிர்கொள்ளணும்னா நேரடியா எதிர்கொள்ளணும். ஓகேங்களா. இவர் பாலிசியில் இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்களோ அது வேற. ஓகேங்களா. அது நீங்கள் வேற எங்கேயோ கொண்டு போய் சுத்த விட்டு இதெல்லாம் அவர் ஒன்றுமே செய்யாது சார்.